நண்பா நண்பிகளே, விஜய் அவர்களை கரூர் பிரச்சனையில் குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டதில் முக்கியமான விஷயம் அவர் தாமதமாக வந்தது. அதுக்கு காரணமாக சொல்லப்பட்டது என்னன்னா, எக்ஸ் தளத்தில் அஃபிஷியலாக அவங்க போட்ட அந்த பதிவு, நாமக்கல்ல 8:45, கரூரில் 12 மணி அப்படிங்கிற அந்த பதிவு எல்லாருமே சிஎம் முதற்கொண்டு அதை தான் எடுத்து பேசுகிறாரு. இப்போது நம்மக்கிட்ட கிடைச்சிருக்க ஆதாரம் அப்படின்னா என்னென்னா, அந்த பதிவு அதில் எக்ஸாக்டாக என்ன போட்டிருக்காங்கன்ற ஒரு தெளிவு. இந்த உண்மை வெளியே வந்ததுன்னா இங்கே அவருக்கு எதிராக, விஜய் அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அத்தனை நரேஷனும் சுக்குநூறாக்கப்படும். இதை பற்றி பேசின எல்லாருடைய முகத்திலையும் கிழிக்கப்படும். இதுதான் உண்மை. நேராக நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அந்த தளத்தில் அந்த பதிவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடக்கும்போது 8:45 யார் அந்த இடத்துக்கு வரணும்னு அவங்க அழைப்பு வெடிச்சிருந்தாங்கன்னா, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், கட்சி சார்ந்த நிகழ்ச்சி செயற்பாட்டாளர்களுக்கு தான் அந்த அழைப்பு. அதே தான் கரூருக்கும் 12 மணிக்கு நிகழ்ச்சி செயற்பாட்டாளர்கள் அங்கே அசம்பிள் ஆகணும். இதுதான் அந்த பதிவுக்கான விளக்கம். அது மக்களுக்கான பதிவு கிடையாது. மக்களுக்கான பதிவுன்றது அவங்க தனியாக ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா, கட்டுப்பாடுகள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், வாகனங்கள்லாம் எங்கெல்லாம் விடணும், அது தனியாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த பதிவு எப்போ போட்டாங்கன்னா 26ஆம் தேதி போட்டிருந்தாங்க. மறுநாள் 27ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆக அங்கே போடப்பட்ட அந்த பதிவு அப்படிங்கிறது கட்சி தொண்டர்களுக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் தான், மக்களுக்கு கிடையாது. அதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இந்த போஸ்ட்லேயே இருக்குது. சந்தேகம் உள்ளவங்க போய் படிச்சுக்குங்க. இதை கொண்டு போய் சேருங்க. இந்த தாமதத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த காரணமும் கிடையாது. அவர் குற்றவாளி இல்லைன்றதுக்கு இதுதான் முக்கியமான ஆதாரம். இதை பற்றி ரெட்பிக்ஸ் சேனலில் ஃபெலிக்ஸ் சார்கிட்ட நான் இதை டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அதோட வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ரெட்பிக்ஸ் சேனலில் கம்ப்ளீட்டாக இதை பற்றி பேசியிருக்கேன்.